ஸ்பார்க்கியின் வானவில். ஒரு காலத்துல சிரிக்கும் பூக்களும் பாடும் மரங்களும் இருந்த ஒரு அழகான ஊர்ல ஸ்பார்க்கிங்குக்கு ஒரு குட்டி மின்மினி பூச்சி வாழ்ந்துச்சு. மத்த மின்மினி பூச்சி எல்லாம் மஞ்சள் கலர்ல மட்டும்தான் வெளிச்சம் கொடுக்கும். ஆனா நம்ம ஸ்பார்க்கி வானவில் மாதிரி எல்லா கலர்லையும் ஜொலிக்கும். ஒரு நாள் ஸ்பார்க்கி காடுகள் வழியா பறந்து போகும்போது லில்லிங்குற ஒரு சின்ன பொண்ணு வானவில் ஆத்து ஓரத்துல அழுதுட்டு இருந்தா. அந்த ஆத்துல இருந்த எல்லா கலரும் போய் சாம்பல் கலர்ல மாறிடுச்சு. லில்லி அழுதுகிட்டே சொன்னா, வானவில் ஆத்துல இருந்த கலர் எல்லாம் போயிடுச்சு, பூவெல்லாம் வாடி போச்சு, பறவைங்க கூட பாட்டு பாடுறத நிறுத்திடுச்சு. உடனே ஸ்பார்க்கி அந்த ஆத்துக்கு மேல பறந்து சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், பச்சை, நீலம், ஊதான்னு எல்லா கலர்லையும் வெளிச்சம் கொடுத்தான். அந்த ஆத்துல திரும்பவும் கலர் வர வரைக்கும் ஸ்பார்க்கி வேகமா பறந்து பறந்து ஜொலிச்சான். லில்லிக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. பூவெல்லாம் திரும்பவும் மலர ஆரம்பிச்சுது. பறவைங்க இனிமையா பாட்டு பாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்பார்க்கியும் லில்லியும் அந்த கலர் திரும்ப வந்ததை கொண்டாடினாங்க. அன்னைக்கு அப்புறம் ஸ்பார்க்கி வானவில்ல திரும்ப கொண்டு வந்த மின்மினி பூச்சின்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அந்த வானவில் ஆறும் முன்ன விட ரொம்ப பிரகாசமா ஜொலிச்சது.